ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்ட் 4க்கு உங்களை வரவேற்கிறேன். எப்படி பார்ட் 3 வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணலாம் தயவு செஞ்சு போயிட்டு என்னோட சேனலில் போனீங்கன்னா இந்த கேமுக்கான பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கும். லைனாக வாங்க ஒன்று ஒன்றா இது எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் இருக்கும். பட் இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணமோ பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு டுட்டோரியல் ப்ளஸ் செல்ஃப் லேர்னிங் இது அப்படின்னு அதனால் நீங்கள் வந்து தைரியமாக போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து எப்பவும் போல் கேம்குள்ளே போகிறோம். ஐ மீன் கேம்ன்ற பாருங்க, சாரி, இன்ஜினை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இன்ஜினை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஜினை ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம டக்குன்னு அப்படியே லெவல் எங்கே இருக்குது, இதை இருக்குது மேப்ஸு லெவல் மாற்றியாச்சு. ஓகே, இப்போ நம்ம போன தடவை வரைக்கும் இந்த ஒன்றா சரி வாஸ் ஓப்பன் வந்து எடிட்டர் வாஸ் லாஸ்ட் க்ளோஸ் ஸ்டுடியோ லைட் ஒரு ஓப்பன் எது வேணாம் இப்போதைக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி இருக்குல்ல, நம்ம கோழி தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அடி வாங்கினா மேலைக்கில் மட்டும்தான் போகிற மாதிரி லாக்கில் இருந்தது. கரெக்டாக இந்த மேலைக்கில் மட்டும் போகிற மாதிரி. பட் இப்போ வந்து அடி வாங்கினா லெஃப்ட் ரைட்டும் போகும். அதாவது ஆக்சஸ் மாற்றம் அதை பாருங்கள், லெஃப்ட்டில் போய் விழுதா. ஆனால் போன தடவை எப்படின்னா நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னா மேலைக்கில் மட்டும்தான் போகும். ஸோ அப்படின்னா இந்த இந்த பிளாக் வழியே அப்படி பூந்து போகிற மாதிரி இருக்கும். நீ ஃப்ளாஷ் படத்தில் பார்த்துருவேன் சொல்லியிருப்பேன், அதே எக்ஸாம்பிள் தான். ஃப்ளாஷில் எப்படி அவன் செவத்துக்குள்ளே பூந்து போவான்ல, வேகமான வேகத்தில் ஐ மீன் அதிகமான வேகத்தில் போனால் எப்படி பூந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறது. ஸோ அது நம்மளுக்கு வேணாம் அப்படின்றனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பட்ட உடனே லெஃப்ட்டில் போய் கீழே விடுற மாதிரியோ இல்லைனா ரைட்டில் போயிட்டோன்னா ரைட்டில் உருண்டு போய் விடுற மாதிரியோ வந்து இருக்கும். அந்த பாருங்க, அந்த மாதிரி அவன் பண்ணிடுவான். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இது ஒரு பிளாக் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி பிளாக் வந்துகிட்டே இருக்கான் கரெக்டாக. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 10 செகண்ட்ஸ்க்கா, ஐ மீன் சாரி 10 செகண்ட்ஸ் இல்லை, 1 செகண்டுக்கு ஒன்ஸ் அப்படி இல்லைனா 2 செகண்ட் ஒன்ஸ் வந்து ஸ்பான் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஒரு லாக் வந்திருக்கு. ஸோ அடுத்த லாக் இன்னும் வரல பார்த்தீங்களா, அந்த வர வைக்கிறது தான் வந்து லாக் ஸ்பானர் சொல்லுவாங்க. அதாவது ஸ்பான் பண்ணணும் அந்த லாக் வந்து, இந்த லாக் இருக்குல்ல, இந்த 2 லாக், இது ஃபுல்லாக வந்து ஸ்பான் ஆகிட்டே இருக்கணும். அடுத்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வந்து ஸ்பான் ஆகணும். அப்படி ஸ்பான் ஆனால் தான் நம்மளால் போக முடியும். கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் ப்ளூ பிரிண்ட் போகிறோம். எவன் கிராஃப்ட்னு இருக்கா, எவன் கிராஃப்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்து எவெண்ட் வந்து ஓகே, இங்கே என்ன பண்ணால் எவன் பிகின் பிளேன் இருக்கா, இங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா டிலேன்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். எதுக்கு டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிலே வச்சிட்றேன். ஓகே, எதுக்கு டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விலாக் வந்து லாக் ஸ்பான் ஆகிறதுக்கு ஒரு டிலே வேணும் பார்த்தீங்களா, அதனால். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து நம்ம 10 செகண்ட்ஸில் ஆரம்பிப்போம். ஓகே, அதாவது என்னென்னா இப்போ இந்த 10 செகண்ட்ஸ் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, லாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிச்சிடுறோம் சரியா. நம்ம வந்து கோழியை வச்சு குதிச்சிடுறோம். கோழியை வச்சு குதிச்சிட்ட பிறகு அந்த லாக் வந்து லெஃப்ட் சைடில் போயிடுதா, அந்த லெஃப்ட் சைடில் போகிற லாக் வந்து போயிட்டே இருந்தால் வந்து கேம் லாக் ஆகும்ல, லைக் நிறைய ஸ்பான் ஆகிட்டே இருந்த ஒரே இடத்துல. நீங்கள் வந்து வேலரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, முன்னாடி வந்து நினைக்கிறேன், வேறு எக்ஸாம்பிள் வந்து தெரியல, நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஸ்டேஜில் சாரி இன்வல்டபிலிட்டியாக ஏதோ ஒன்று ரீஸ்பான் ஆட்டோ ரீஸ்பான் கொடுத்துருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை சுட்டிங்கன்னா பாடி வந்து கீழே இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ரீஸ்பான் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன நிறைய செத்து இருந்தா, அதில் இல்லைனா நிறைய கன்று கீழே நம்ம போட்டோன்னா வாங்கி கஸ்டம்ஸில் பண்ணி என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா கேம் வந்து லேக் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 எஃப்பிஎஸில் வரும் உங்களுக்கு வேலரண்ட், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண 1 எஃப்பிஎஸ் 2 எஃப்பிஎஸ் கேம் கிராஷ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த லாகை வந்து ஸ்பானான லாகை வந்து 10 செகண்ட்ஸ் கழிச்சு டெஸ்ட்ராய் பண்ணுறோம். ஓகே, ஐயோ டிஆர்ஓஒய், ஓகே, டெஸ்ட்ராய் ஆக்டர். ஏன்னா நம்ம ஆக்டர் கிளாஸில் தானே பண்ணியிருக்கோம் இதை. ஸோ அதனால் டெஸ்ட்ராய் ஆக்டர்னு கொடுத்துட்டு டார்கெட்டு செல்ஃபு என்னென்னா, இந்த ஈவெண்ட்டில் நடக்கிற இந்த இது வந்து இதுவாகிடும், லைக் டெஸ்ட்ராய் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து டெஸ்ட்டுக்கு பண்ண பாருங்கள். இது வந்து இப்படி காட்டினா எப்படி தெரியும், அந்த பக்கம் போனால் தானே மறைஞ்சு போகும் அது. ஓகே பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, அதை நான் 10 செகண்ட்ஸ் கண்டிப்பாக மறைஞ்சிடும் சரி. அதை நான் காட்ட முடியல, எப்படி காட்டணும்னு தெரியல எனக்கு சரியா. பட் ஓகே, அடுத்த ப்ளூ பிரிண்ட் கிளாஸுக்கு போயிட்டு ஆக்டர் திருப்பி இன்னொரு ஆக்டர் பண்ணுறோம். இதுக்கு வந்து லாக் ஸ்பானர் அப்படின்னு வைக்கிறோம் நம்ம பேர். ஓகேவா, இந்த இதுக்கு வந்து
லாக் அண்டர் ஸ்கோர் நீங்கள் என்னென்ன பேர் வச்சுருது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து லாக் ஸ்பானர் இருக்கேன். SPAWNER ஸ்பானர். ஓகே, லாக் ஸ்பானர் சொல்லிக்கிறேன். இது வந்து ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? இது என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு எவன் கிராஃப்ட் போயிட்டு இதில் வந்து என்ன பண்ணேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கஸ்டம் ஈவெண்ட் இருக்கா. இது வந்து இதெல்லாமே ஒரு ஈவெண்ட் தான். இது வந்து நம்ம கஸ்டம் ஈவெண்ட் நம்ம கீழே வச்சிரும். ஓகே, இது வந்து என்ன பண்ணோன்னா ஸ்பான் வச்சுப்போமா, லாக் ஸ்பானர்னு வச்சுப்போம். என்ன டைப் ஆக மாட்டேங்குது? ஐயோ என்னாச்சு? எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன் நான் தெரியாமல். சரி, ஸ்பான் லாக் இருப்போமா. ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட்டை இதில் வந்து இழுத்து போட்டு ஸ்பான் SPAWN ஆக்டர் ஸ்பான் ஆக்டர் ஃப்ரம் கிளாஸ். கரெக்டாக? ஓகே சரிங்க. ஓகே கரெக்டாக போட்டுருவோம். இதில் வந்து என்னென்னா லாக் ப்ளூ பிரிண்ட் நம்ம ஒன்று பண்ணல, எங்கே வச்சுருக்கோம் நம்ம நம்ம என்ன பேர் கொடுத்துருந்தோம் அதுக்கு? லாக் ப்ளூ பிரிண்ட் தானே வச்சுருந்தோம். லாக் ப்ளூ பிரிண்ட் தான் இருக்குது. லாக் ப்ளூ பிரிண்ட் வச்சாச்சா. இப்போ வந்து மேலே இருக்குது ஸ்பானரோட பேருமா இருக்கான், ஸ்பானர் ஆக்டர். ஸ்பான் ஆக்டர் லாக் ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சா. இப்போ இதுக்கு என்ன பண்ணோன்னா கெட்டு ஸ்பான் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கெட்டு ஆக்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கா, அதை கொடுத்து இப்படி வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்பானுக்கு டிலே இருக்கணும்ல, அந்த டிலே வந்து நம்ம இங்கே இன்புட் கொடுக்குறோம். எவ்வளோ செகண்ட் இப்போ ஒரு 1.5 செகண்ட் கிட்ட வைப்போமா, 1.5 செகண்ட்ஸ் அப்படின்னு வைப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் லாகோட கஸ்டம் ஈவெண்ட் இருக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து கஸ்டம் ஈவெண்ட்டு வச்சிடறோம். ஓகே, டார்கெட்டு லாக் ஸ்பானர். ஓகே, ஸ்பான் லாக்னு இருக்கா. இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஸ்பான் லாக் வருது. அந்த இதில் பண்ணியிருந்தால கரெக்டாக இதில் பண்ணியிருந்தோமா இல்லை டார்கெட்டு ஆக்டர். ஓகே, அது இங்கேருந்து வருதுன்னு சரியாக தெரியல. ஸ்பான் லாக் எதில் வச்சுருக்கோம்? ஸ்பான் லாக் எதுலேயே போயிருச்சு. இது ஒரு பாரு. கரெக்டு. என்ன பண்ணுறோன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து இதில் இருக்கா, இதை இது பண்ணுறோம். அதுக்கடுத்து இது வந்து என்ன பண்ணோம், இதுக்கு போகும். இது வந்து இதுக்கு போகும், திருப்பி இது வந்து லூப் ஆகும் இதுக்கு. ஸோ அதனால தான் வந்து ஸ்பான் லாக் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்து பிகின் பிளேயில் போயிட்டு ஸ்பான் லாக் அப்படின்னு இருக்கிறோம். இது ஏன் பிகின் பிளேல ஸ்பான் லாக் பண்ணுறோன்னா இந்த வந்து பிகின் பிளே என்னன்னா நீங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும் அப்படின்றத பிகின் பிளே. ஸோ வந்து இதிலிருந்து நான் ஸ்பான் லாக் 1 டைம் ட்ரிகர் பண்ணுறேன்னா அப்போ வந்து இந்த இது வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடும், இங்கே வரும் கரெக்டாக. ஓகேவா? இப்போ இங்கே வந்து இந்த ஈவெண்ட் வந்து இதுக்கு போகும், இதுக்கு போகும், இதுக்கு போகும், அப்புறம் இதுக்கு இருந்து இங்கே வரும். புரியுதா உங்களுக்கு அந்த லூப்? ஓகேவா? இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெடி வருது. ஐயோ தப்புன்னு விழுந்துட்டேன். 1.5 செகண்ட் தான் வச்சிருந்தோம். ஸ்பான் ஆகலையா? முதல்ல குத்திச்சல். ஓ ஆமாம், இதை நம்ம ப்ளேஸ் பண்ணல, சாரி. இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இது வைக்கிறதுக்கு நம்ம வந்து லாக் ஸ்பானர் வந்து வைக்கணும் இந்த இடத்துல. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஐயோ சாரி. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இது இருக்குல்ல லாக் ஸ்பானர், அந்த இருக்கா லாக் ஸ்பானர் வந்து இந்த இதோட லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு லாக்ஸ் பண்ண லொக்கேஷனில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணோம். ஏன்னா ரெண்டு ஒரே லொக்கேஷன் வரும்ட்டு நம்ம இதை தள்ளி வச்சிடறோம். ஏன் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து அப்போ தான் வந்து தள்ளி இருந்து வர மாதிரி இருக்கும். வருதா? ரொம்ப நேரம் குதிக்கிறேன், ஒருத்தனை வரல. என்ன நடக்குது? ரொம்ப தள்ளி போயிட்டேனோ? முதல்ல பக்கத்தில் வச்சு செக் பண்ணி பார்ப்போமா.
ஓ! இது அந்த பக்கம் போகுது. ஓகே, ஓகே, ஓகே. இத வந்து நம்ம திருப்பணும். ரொட்டேஷன் காப்பி பண்ணல நான் உனக்கு. ஓகே. இருங்க. இது வந்துருச்சா? இத வந்து என்ன பண்றேன்னா, இங்க லொகேஷன் காப்பி பண்ணிட்டேனா, இதுல வந்து லொகேஷன பேஸ்ட் பண்றோம். ஓகே. அதே மாரி இதுல சாரி ரொட்டேஷன் வந்து காப்பி பண்ணி ஓகே. இத வந்து நம்ம ரொட்டேஷன் தேவைப்படாது. ஓகே. இதுல வந்து நம்ம ரொட்டேஷன பேஸ்ட் பண்றோம். ஓகே. பேஸ்ட் பண்ணிட்டு இத தள்ளி வைக்கிறோம். அதனால தான் ரைட் சைடுல போயிருக்குது இது. இது ஓகேவான்னு தெரியல. எங்க ஸ்பான் ஆகுது? ஓகே. ஸ்க்ரீன்குள்ள இருந்தே ஸ்பான் ஆகுது நமக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்போம். தள்ளிக்கிறதுக்கு இடம் இல்ல. போயிட்டா போ. தள்ளி போ. சேவ் பண்ணிடுவோம். இந்த பாருங்க வருதா? ரெடி. ரெடி. சூப்பரா? அழகா வருதா? எப்படியே பிச்சு பிச்சு போகணும். நைஸ். நம்ம வந்து லாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, கோழி நல்லா பறக்குதுல்ல? ஏன்னா உள்ள விழுந்துருச்சு. ஐயோ! ஏதோ ஒரு இது இருக்கு. இருங்க. ஓகே. நம்ம இத வந்து ஆ இதில ஏன் வரலன்னு தெரியல. ம். இருங்க யோசிக்கிறேன், யோசிக்கிறேன். ஓகே. அடுத்த வீடியோல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீடியோல உள்ள விழுந்துருச்சுல. இத வந்து கொலிஷன் தான் அது ஆக்சுவலா ப்ராப்ளம். அது வந்து என்னன்னு வந்து கவனிக்கிறேன். இருங்க ஒரு கவனிக்கிறேன் நானு. ஓகே. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருங்க வரேன். இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ஹைட்ல வந்து ஸ்பான் ஆகணும் கரெக்ட்டா. ஏன்னா நம்ம ஒரே ஹைட்ல தானே வந்தது. இப்போ வந்து என்ன பண்றோம்னா, ஆ இந்த லைன பிரேக் பண்ணிட்டு, இத வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் சரியா? ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, ஸ்பான் ட்ரான்ஸ்ஃபார்ம் லொகேஷன வந்து ஸ்கேல் வேல்யூ வந்து கரெக்ட்டா இருக்கணும். மேட்ச் ஆகணும். ரொட்டேஷன் வேல்யூ மாறக்கூடாது. பட் இது வந்து மாறலாம். கரெக்ட்டா அதாவது நம்மளுக்கு லொகேஷன் வந்து மாறலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஆ என்ன பண்ணுவாங்க? ம். ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த லொகேஷன வந்து ஆட் ஆப்பரேட்டர். அதாவது ஆடுனா இது ப்ளஸ்ஸு. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து நம்ம அதே மாரி ஸ்ப்ளிட் பண்ணிடணும். ஓகே. பண்ணிட்டு, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்க இதுக்கு வந்து சாரி இதுக்கு இல்ல. ம். ரொம்ப கொச்ச கொச்சன்னு இருக்கிற மாரி இருக்கு. இருங்க இந்த மொத்த டவாவையும் தூக்கி கீழ கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு, இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கி வைப்போம். அப்பதான் வந்து இதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா யூஸ் ஆகும். அதாவது இந்த இதுக்கு. ஓகேவா? இது என்ன பண்றோம்னா, ஆ ரேண்டம் ஃப்ளோட் வேல்யூ அண்ட் ரேஞ்ச். ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குல்ல, அதுக்காக. இது மேக்ஸ் அண்ட் மின் இருக்கா? இதுக்கு வந்து என்னன்னா, நம்ம என்ன ஆக்சஸ்ல வரும்? Z ஆக்சஸா மேலே கீழ போயிட்டு வரும். Y ஆக்சஸ் தான் மேலே போயிட்டு வரும். ஓகேவா? ஓகே. அது அப்படியே இருக்கட்டும். முன்ன என்ன பண்ணோம்னா, மினிமம் வந்து மைனஸ் நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக அதுக்கு ஹைட் வச்சோம் 200 கிட்ட வச்சோமா -50 to +50 வைப்போம். இதெல்லாம் வீடியோ பார்த்தாம பண்ணுறேன். யாரும் நினைக்காதீங்க நான் வந்து யூடியூப் நண்பரோட வீடியோ பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா? நானும் உட்காந்து எனக்கு இருக்கிற அதை நாலேஜ் தெரியும். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கேன். ஓகே. ஸோ வந்து யாரும் உட்காந்து கமெண்ட் போடாதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. பார்க்காம பண்ணுங்க. நீங்கள் டெவலப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. என்னது இது? ஓ 50க்கு இவ்வளோ தான் வருதா? ஆக்சுவலாக வருது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ரொம்ப கம்மியாக வருது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாத. இதை வந்து என்ன பண்ணலாம் 200 இதுக்கு 200 வச்சு கம்பைலு இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணும். ஓகே ஓரளவுக்கு என்னது இது? ஓ சாரி அப்போனா ஆக்சஸ் மாற்றி கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் வரல. ஆக்சஸ் மாற்றி கொடுத்துட்ருக்கேன். இது எக்ஸ் ஒய் ஆக்சஸ் இல்லை. அப்போ Z ஆக்சஸ் ட்ரை பண்ணுவோமா? இந்த லைனை பிரேக் பண்ண பாருங்க. பிரேக் திஸ் லைன். ஓகே. அப்போ வந்து இது கிடையாது Z ஆக்சஸ் அதனால தான் வரல. அப்போ 200 கரெக்டாக நிறைய தான் கொடுத்துருப்பணும்.
மேலே போகுது. ஓகே, கீழே வருது. ஓகே ஓகே, நைஸ். வருதா? இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றலாம். 250 கொடுப்போமா? மேபி. ஏன்னா ஏன் 250 அப்படின்றனா, ஓ மேலே வரைக்கும் போதே. அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போனா கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, நம்ம வந்து ஃப்ளாப்பி போர்டு ஓரளவுக்கு பண்ணிட்டோம். நைஸ். ஓகேவா? அங்கே பாருங்க, ஜாலியாக அடிப்பதா விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கும் ஜாலியாக தான் இருக்குது. நம்ம வளைச்ச வளைச்ச கேமில் விளையாடுறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல. ஐ மீன் இது ஒரு எப்படி சொல்றது, ஸ்டோரி கேமாக இருந்தால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம தானே ஸ்டோரி நம்மளே விளையாடுற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இது வந்து ரேண்டம் தானே. இது பாருங்க, கீழே வரைக்கும் போயிட்டு வருது பார்த்தீங்களா? அதுதான். ஓகே, நைஸ் நைஸ், நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு. நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம் இதை. அதனால நமக்கு நாமே வந்து கை தட்டிப்போம். ஓகேவா? இப்போ அடுத்து இது வந்து கரெக்டாக முடிச்சாச்சு. ஓகே. ஓகே, ஆக்சுவலாக அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, லாக் ஸ்பானர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கீழே போதா? ஆமாம் பாருங்க, கீழே போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஏன்னா ரொம்ப கீழே போனாலும் நல்லா இருக்காது. ஸோ மேபி ஒரு 180, இங்கே வந்து -180 வைப்போம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, ரொம்ப கீழே போச்சுனாலும் பார்க்கலாம், நீட்டாக இருக்காது கேம் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கீழே போச்சுன்னா இப்போ ஓரளவுக்கு நம்ம இங்கே பேஸாகவே வருது அப்படின்னா, அது பாருங்க மேலே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல லாக் வந்து மேலே வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாருங்க, எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கா. ஆனால் ரொம்ப கீழே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே இருக்க லாகே தெரியல அப்படின்னா வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்காது, நல்லா இருக்காது பார்க்கறது. ஸோ அதனால் கம்மி பண்ணி வைங்க, ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வைக்காதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க. ஆக்சுவலாக என்ன கர்மாந்திரன்னு தெரில, லாக் வந்து இடிக்க மாட்டேங்குது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் லாக் மட்டும் இடிக்குமா? அதையும் மாத்திரம் எல்லாத்துக்கும் புந்தம் போதா? ஒருவேளை ஏன் இடிக்க மாட்டேங்குது? லொக்கேஷனு 530 இதில் வருது. ஓஹோ! ஓகே 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 ஓகே, மேக் சென்ஸ். ஷிட், இது தள்ளி இருக்கிறது தானே. நான் ஏதோ நினச்சேன், நம்ம ஏதோ தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டோங்களா இது, அதனால தான் இடிக்கல அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் இடிக்குதுன்னு எனக்கும் தெரியல. என் மனசை புண்படுத்திட்டே இருக்கீங்கப்பா. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இருங்க பார்ப்போம். ஏதாவது கொலிஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? இல்லைனா லாக்ஸ் பண்ணரோட கொலிஷன் செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். மேபி அதுவாக கூட இருக்கலாம். கேன் பி டேமேஜ்டு. கேன் பி டேமேஜ்லாம் வருமாண்ணே? ஃபிசிக்ஸு, வேர்ல்டு, இவெண்ட்லாம் கிடையாது. இதில் எதுவும் ஆனால் வரலையே. அப்போனா லாக் ப்ளூ பிரிண்டில் தான் வந்து பார்க்கணும் கொலிஷன் ஏன் வர மாட்டேங்குதுன்ட்டு. இதான் இது. If truth is actor will generate overlap begins to shed events when spawned as part of level streaming. அது கிடையாது. அப்போ கொலிஷன் தான் அட்வான்ஸ்லனா. ஆனால் அது வைக்கும்போது ஆக்சுவலாக அந்த இது வைக்கும்போது வந்ததில்லை. ஆக்சுவலாக வந்தது தானே. இருங்க ஒரு தடவை வச்சு வைப்போம். ப்ரோக்ராமிங்கை கஷ்டம் சொன்னீங்க. வாங்கடா வாயிலே குத்துறவங்களுக்கு. பிளாக் வச்சுட்டேன். இது வந்து பிளாக் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது? 00. இது வந்து 180 இருக்கணுமா? ஓகே, 180 வச்சுட்டேன். இது வந்து 0, இது வந்து 0. கரெக்டா? இது வந்து கொஞ்சம் ரைட்டில் வைப்போம். ரொம்ப தள்ளி போயிட்டேன். வச்சுட்டு சுனி வைப்போம். இது படுது, ஆனால் இதெல்லாம் மேலே வந்த மாதிரி இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. இது ஒரு மாதிரி லைக் சைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்டரிங் கொலிஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒன்று வீடியோ பார்த்து இந்த மாதிரி தான் ஆகும். கண்டிப்பாக ஆகாமலாம் இருக்காது. ஆகாமல் இருந்தால் வந்து உங்கள் மேலே தான் தப்புன்னு அர்த்தம். நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்களா எப்படி வந்து என்னை செய்யுது இந்த லாக்ஸ் பண்ணர் வந்து. ஃபர்னா வந்து வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா
இது வந்து இடிக்குது அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருந்தா கூட இது இப்படிதான் வருது. ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியலையே. லொகேஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. 5:30. ஆடா ஆமாப்பா. சாரி. டூருக்கு மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ட்ரை பண்ணுமா? தயவு செஞ்சு மேலே பட்டுறா. ஆ ஓகே ஓகே நைஸ். கரெக்டாக கண்டுபிடிச்ச லொக்கேஷன் தான் தப்பாக கொடுத்துருக்கேன் நான். ஐயோ எவ்வளோ நேரம் இதுக்கே வேஸ்ட் பண்ண நான். 5 நிமிஷத்துக்கிட்ட இதுலேயே உட்காந்துட்டு இருந்திருக்கேன். ஐயோ ஐயோ வஸ்துடா. வெரி பேட். ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து போவோம், டக்கு டக்குன்னு போவோம். ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறதுக்கு இது பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் பண்ணுறோம் சரியா. ஏன் வந்து அடுத்த நாள் பேக்ரவுண்ட் சாரி என்ன வளரிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இது வந்து டெக்ஸ்டர் இருக்கா, இப்படி தூக்கி இப்படிலாம் வைக்கக்கூடாது. பார்த்து எப்படி வந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் மெட்டீரியல்னு பண்ணுறேன். ஓகேவா. இது என்ன பண்ணுன்னா என்ன ரெண்டாக வந்திருக்கு. ஏன் ரெண்டாக வந்திருக்கு. ஒன்று மட்டும் தான் முடியும். ஓகே ஒன்று மட்டும் சேவல் கொடுத்துரும். ஒன்று மட்டும் தான் பண்ணணும். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேவா. இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேனர்னு இருக்கிறோம். இது என்னன்னா நம்மளோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2D இமேஜ் சரியா. இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகணும் கரெக்டாக. ஏன்னா அப்போ தான் வந்து பறவை முன்னாடி பறந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து காரில் போனீங்க இல்லை பைக்கில் போனீங்க அப்படி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க பொருள்லாம் வந்து பின்னாடி பக்கமாக ட்ராவல் ஆகி போகும் தெரியல. நீங்கள் முன்னாடி போகிறது அது. ஸோ அந்த இது வரதுக்கு வந்து என்னென்னா இதை வந்து மெட்டீரியலாக மாற்றுறோம். இதை மெட்டீரியல் ஆகும்போது பாருங்களேன் 360 டிகிரி மேட்ச் ஆகிடுது. என்ன சுத்த முடியல அதை ரொம்ப இதுவாகுதா. வருது பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி 360 டிகிரி இருக்கா. ஸோ அது வந்து நம்ம சுற்றிட்டே வரலாம். சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டு வரணும். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா XY ஸ்பீடு இருக்கா இங்கே. ஸோ XY ஸ்பீடுனா என்னென்னா இப்போ வந்து எக்ஸ்னா இப்படி சுற்று பாருங்க தெரியுது உங்களுக்கு. ஒய்னா வந்து இப்படி சுத்தம் இந்த மாதிரி சுத்தம் இருங்க காட்டிடுறேன் அதே உங்களுக்கு. இதை வந்து 0ல் வச்சுட்டு ஒன்றுன்னு வச்சா எப்படி சுற்றுவேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே ஓகே நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து 0.1ல் ஸ்பீட் வைப்போம். இருக்கிறதுலே அதான் கம்மியான வேல்யூ நினைக்கிறேன். ஓகே ஓரளவுக்கு ஓகே நைஸ் தான். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிஜி மேட்னு இருக்க மேட் என்னென்னா இந்த மெட்டீரியல் அதாவது இந்த சர்க்கிள் இருக்குல்ல குளோப் மாதிரி இதை விட இது என்னது பிஜி மேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்பா என் வார்த்தை வாயில் வருத வரேன். இதை வந்து என்ன பண்ணணும்னா டிஃபால்ட் லெட்டர்ன்றதுல இதை வந்து அன்லீட்டில் போட்டு இந்த RGB வந்து இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் வந்து எமிஷன் கலரில் வைக்கணும். ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வச்சு தான் ஒன்று வேறு வழி இல்லை. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் டிஃபால்ட் லிட்டர்னா வந்து அது ஒரு இதில் இருக்கும். நம்ம வந்து என்ன இது 2Dயில் இருக்கிறோமோ அந்த மாதிரியே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கேட்காதீங்க இப்போ என்னால் முடியல. கலர் கலர் தியரியெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ எனிவே டெக்ஸ்சர் கோஆர்டினேட்ஸ்ன்னு இருக்கா எங்கே இருக்குது கோஆர்டினேட்ஸ் இருக்கா வந்துருச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இது ஓப்பன் ஆகும். இதை வந்து நீ என்ன பண்ணுன்னா கோஆர்டினேட்ஸோட வச்சிடணும். ஓகே கோஆர்டினேட்ஸ் வச்சிங்கன்னா இது வந்து என்ன பண்ணீங்கன்னா டேலிங்னு ஒன்று இருக்கா 2 இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து டேலிங்னு ஒன்று இருக்குது டேலிங்னு ஒன்று இருக்குது கரெக்டாக. இது வந்து என்ன பண்ணணும்னா 3ல் இருக்கணும். ஓகே 3ல் வச்சு என்ட்ரு பண்ணால் மேலே கீழேன்றது மாதிரி வந்துருச்சா. இதை வந்து 0ல் வச்சுட்டு அது என்ன பண்ண பார்ப்போமா. சரிங்க ஒரு நிமிஷங்க. இதை வந்து 0ல் வைப்போம். 0ல் வச்சு ஐயோ பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிய வரல. சரி பரவாயில்ல நம்மளுக்கு எதுக்குது. நம்ம வந்து இதை பழைய மாதிரி 0லேயே வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக சுற்றுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. 0ல் சாரி இது 1 தானே அது. 1ல் வச்சுட்டு இது 3ல் வைப்போம். ஏன்னா அதுலேயே 3ல் தான் இருக்கிறாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு அது தெரியல.
என்னால் ஹவர் பண்ண வருமா? கண்ட்ரோல் ஆல்ட் ஃபார் மோர். வியூ டெக்ஸ்சரோ ஓவர் நோடிச்சு ஓவர். ஐயோ நான் முடியலப்பா என்னால். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து நான் இது பண்ணுறல, இது வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னா எப்படி சொல்கிறது, இன்னைக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன், நிஜமாலே சொல்கிறேன். நானே டயர்டாக தான் இருக்கேன், அதனால ஆஃப் அன் ஹவர் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. சரி, இது என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். சும்மா பேக்ரவுண்ட் மட்டும் போட்டு வைப்போமா? பேக்ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. அடுத்து ப்ளூ பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பிளேன் ஆட் பண்ணோம். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். எங்களோடது கிளிக் ஆகிடுச்சு. வந்துடுச்சா? இப்போ வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடுச்சா? 90 டிகிரிஸ் இருக்குது. 90 டிகிரிஸ் நான் வந்து ஆக்சுவல் வேல்யூவை கொடுத்துட்றேன். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோளாறு எல்லாம் ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன டிஃப்ராக்ஷன் கூட வந்து பார்க்குறது ஒரு மாதிரி நல்லாவே இல்லாத மாதிரி அப்புறம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்கே வந்து எலமெண்ட்டுன்னு இருக்க வைக்கிற மெட்டீரியல்ஸில் இதை வந்து பிஜி மேட்டை நம்ம பண்ணி வச்சுக்கோல, பிஜி மேட்டுன்னு கொடுக்கும். இது ஏன் இந்த மாதிரி ஆகுது? ஒருவேளை நம்ம அந்த வழி திரையில் கொடுத்துருந்தோமோ? எங்கே வச்சுருக்கேன் மெட்டீரியல் லெவலில்? மெட்டீரியலா? ஓகே, கீழவா? என்ன கதைன்னு தெரில. கரெக்டாக தான் வருது. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. சேவ் கொடுத்தீங்கன்னா 5 வந்துருச்சா? இது ஏன் என்னன்னா ஆக்சுவலாக இந்த இதில் பண்ணும்போது பிளைனில் போடும்போது இப்போ இதை வந்து 1ல் வச்சுட்டு இதை வந்து நான் 5ல் வைக்கிறேன் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. தெரியும் பாருங்க, இங்கே பாருங்க. என்னன்னா ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு பிளைன், இது ஒரு பிளைனா, இந்த பிளைனில் வந்து 5 தடவை வந்து அதே மெட்டீரியல் வந்து திருப்பி திருப்பி லூப் ஆகும். இது வந்து அது வந்து யூ டனலிங். சரியா? வி டனலிங்னா என்னன்னா மேலே கீழே லூப் ஆகும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணலையா? அப்ளை சேவ் பண்ணிட்டேன். இது ஒரு மேலே 1 2 3 4 5 இருக்கா? ஸோ அதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. ஓகேவா? அந்த மாதிரி தான் இதோட டிஃப்ரென்ஸு நான் வச்சுக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம இதுக்கு 3 கொடுத்துட்டு இதை வந்து 1 வைக்கிறோம். ஏன்னா அப்ளை பண்ணலையே திருப்பி. இது வந்து ஏன்னா இந்த இதில் வருது, இதை வந்து நம்ம வந்து இப்படி ஆக்கும். அதாவது பிசிக்கு ஏற்ற மாதிரி டெஸ்க்டாப் தானே இந்த கேம் பண்ணுறோம். ஸோ வந்து டெஸ்க்டாப்புக்கு வரும் அது மாதிரி. ஓகே, அந்த தான் அதோட டிஃப்ரென்ஸு. பட்டு ஃபன்னா வந்து நம்ம இதை வந்து 1லேயே வச்சுருவோம். இது வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த இந்த கான்செப்டுக்காக தான். நீங்கள் வந்து இதிலலாம் பண்ணிங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, தூக்கிட்டு போயிட்டு ஆக்சுவல் கேமில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா வந்து இந்த இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு, டெக்ஸ்சர் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது வந்து தேவைப்படும். ஓகேவா? இப்போ வந்து இந்த இது வந்து நம்ம வந்து வெளியே வைக்க போகிறோம். ஓகேவா? அதாவது சைஸ் வந்து நம்ம ஸ்கேல் பெருசாக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆக்சுவலாக அந்த அந்த இதுக்கு நான் வரேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து என்ன பண்ணுறேன், இப்படி ப்ராட் ஆகணும். கரெக்டாக? எவ்வளோ மடங்கா? ஒன் டைம்னா நம்ம 3 டைம்ஸ் வைப்போம். இப்போ வந்து இது இப்படி ஸ்ட்ரெச் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா எங்கே அந்த இது காணும், இதானே? இதில் போயிட்டு இந்த கோஆர்டினேட்ஸ் இருக்கா, இதில் லீவில் வந்து நம்ம 3 வச்சு என்டர் பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை கொடுக்கலையா? சாரி. அப்ளை கொடுத்தா இப்போ பாருங்கள் எப்படி கொஞ்சம் ஐ மீன் கரெக்டான ஹைட் வந்துருச்சா? ஆமாம், கரெக்டான ஹைட் வந்துருச்சு. சரியா? இதனால தான் வந்து நம்ம வந்து பண்ணுறது. இதை வந்து நீங்கள் 4ன்னு வச்சா வந்து 4னா 4 டைம்ஸ் வந்து ஒரு அந்த மாதிரி அப்ளை பண்ணல. இருங்க, 4னா 4 டைம்ஸ் வரும் அந்த மாதிரி. ஓகே, எப்படி இருக்கோ அது மாதிரி தான். எல்லாமே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எப்படி வேணுமா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெட்டீரியல் வந்து நம்ம இதெல்லாம் அது எங்கே ஆக்டர் கிளாஸில் வச்சுருக்கோமா? ஆக்டர் எங்கே இருக்குது? ப்ளூ பிரிண்ட்ஸ். இது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா?
இப்போ இதை ரெண்டுத்தையும் முதல்ல க்ளோஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த 2 டேப் தேவை. இப்போ இதை வந்து சேவாக கொடுத்துட்றேன். இதை வந்து நம்ம வந்து பின்னாடி வைக்கணும். ஓகே, என்ன இது முன்னாடி வச்சு? ஓ, ரொம்ப சின்னதாக இருக்கா? சைஸ் பெருசாக்கணும் கைஸ். நம்ம வந்து பெருசாக்கிறேன் நான். போயிட்டு ஸ்கேல் எங்கே இருக்குது? வியூ போர்ட். ஸ்கேலை லாக் பண்ணிவிட்டு, லாக்கில் தான் இருக்கா? ஓகே, லாக் பண்ணிவிட்டு இப்படி பெருசாக்குறோம். ஓகே, இதை வந்து 10ல் வைப்போம். 10ல் வச்சா அதுக்கேற்ற மாதிரி பெருசாகிடும். ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 10 வந்து இன்னும் கரெக்டான சைஸில் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. ஓகே, நம்ம வந்து இதோட லொக்கேஷன் வந்து நான் வந்து என்ன இருக்கிறேன்னா -50 இருக்கா, -50 இருக்கட்டும். இது வந்து 0ல் இருக்கிறேன். இது வந்து 0ல் இருக்கிறேன். இங்கே காணா போயிடுச்சு. ஓ, ஹைட் அது, சாரி. இதன் இப்போ கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஹைட் என்ன 910 இதுக்கும் 910 இருக்கிறேன். அண்ட் இது பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் பின்னாடி வச்சிருக்கேன். -50 வச்சிருக்கேன். ஏன்னா பின்னாடி வந்து தெரியுது. இதை நம்ம ப்ளே கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப குட்டியாக இருக்கா? ஓகே, ப்ரெஸ் பண்ணுறேன் இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். ஓகே, வேறு சைஸ் நம்ம வந்து இங்கே மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, இதோட லொக்கேஷன் ஏன் வந்து 00ல் வந்து நிற்கிது? இது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணுமா? பெருசாக்கணும் எப்படி இருக்குது? இன்னும் பெருசாக்கணுமா? எவ்வளோ பெருசாக்கிறது ஒன்று? ஏன்னா ஒரு தடவை இது வந்து மாறுதா? ஆமாம், ஒரு தடவை கேம் இது பண்ணும்போது ஒரு தடவை மாறுது பாருங்களேன். ஸ்டூவில் இருக்கா? ப்ளே கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? ஐயோ, நான் விழுந்துட்டேன். என்னாச்சு? இருங்க பாப்பா, நடுற குதிக்கலை. நான் தான் குதிக்கலையா? ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகே, எடி எடி அப்படி பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக விளாட்றோன்னு தோணுதா? அதுதான் மேட்ரு. ஓகே, நைஸ். நம்ம அழகாக அதை பண்ணியாச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம யூடியூப் நம்பர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த பேஸை வந்து நம்ம டெலீட் பண்ணிடுறோம். இந்த பேஸ் நம்மளுக்கு தேவையில்லை ஆக்சுவலாக. அதனால் இப்படியே வச்சிடுறோம். ஓகே, ஓகே, நைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த இது மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். சாரி, இதில் மெட்டீரியல் மாற்றி வந்துட்டேன். கேரக்டரில் லெவலு மெட்டீரியலு இதை வந்து 4ல் இருக்கிறதுக்கு 5 வச்சு பார்ப்போமா? ஏன்னா ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறது, பேக்ரவுண்டு பாருங்கண்ணா ஒரு மாதிரி ஸ்கொயர் இல்லாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து நிற்கிது ஸ்பானு? இது தள்ளிட்டனோ? நம்ம தள்ளி வைப்போம். 2 3 4 5 6 7 8. ஓகே, வெளியே போகிற வரைக்கும் டெஸ்ட்ராய் ஆகலை. நைஸ், அழகாக வந்திருக்கு கேமு நம்ம இது வரைக்கும் பண்ணது. ஓகே, நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கோமா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்கோர் சிஸ்டம் பண்ண போகிறோம். என்னன்னா இந்த கோழி வந்து ஒரு இது ஜம்ப் பண்ணதில் ஒன்று தாண்டும் போது வந்து என்னென்னலாம் வந்து பண்ணணும், அதாவது என்னென்ன ஒரு லாகுக்கு ஒரு ஸ்கோர் வரும். ஓகேவா? அது வந்து யூஐ வந்து நம்ம பண்ண போகிறோம். அது ஸ்கோர் கவுண்டிங் இருக்குது. அது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்ட் 5ல் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 5 கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய வளவலன்னு விளையாடுறேன்னா நான் வந்து ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்லித்தரேன்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரும் கமெண்ட்டில் திட்டாதீங்க அதுக்காக. ஸோ எப் see you guys in the next video. அது வரைக்கும் நம்ம கேஎஃப்சி கோழியை வந்து நம்ம சாப்பிடாம பத்திரமா வச்சிருக்கணும். சரியா? இந்த இந்த கேமை பண்ணி முடிச்சிட்ட பிறகு கேஎஃப்சி சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக சாப்பிடுவேன். செலிப்ரேஷன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். கேஎஃப்சிக்கு ப்ரமோஷன்லாம் தரலப்பா, சும்மா சொல்கிறேன். எனக்கு கோழி வச்சு பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் கோழிக்கறி கூட நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். சிக்கன் கறி சாப்பிடுங்க, இல்லைனா சிக்கன் இது பண்ணி எதாவது சாப்பிடுங்க. அது உங்கள் இஷ்டம். நான் சொல்கிறேன் சும்மா. கேம் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வந்து நீங்களே வந்து உங்களுக்கு தம்ஸ் அப் கொடுத்து நீங்களே வந்து அதை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ see you guys in the next video. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு என்ன தோணுது இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். யாருமே நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் அதுவும் அஃபென்சிவாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து ஆபாசம் தவிர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பேட் வேர்ட்ஸ்லாம் போட்டு திட்டாதீங்க, கர்ஸ் பண்ணாதீங்க யாரையும். ஸோ பை பை. see you guys in the next video.